கணவன் ஒருவர் தனது மனைவியையும் மகனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிவித்திகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலவான வீதி தேல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திற்கிடமான கணவன், மனைவி, 18 வயதுடைய மகன் மற்றும் 8 வயதுடைய மகள் ஆகியோர் வசித்து வந்ததுடன் குடும்ப தகராறு காரணமாக 21ஆம் திகதி இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி மற்றும் மகன் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது சந்தேக நபரான 48 வயதுடைய கணவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உலகளவில் குரங்கம்மை நோய் பரவி வருவதை கருத்தில் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாடு முழுவதும் தொற்று தடுப்பு செயல்முறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் குறித்த நோயாளர்களுக்காக கொழும்பு தொற்று நோய் நிர்வாகத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் குரங்கு காய்ச்சல் நோயாளிகளை கண்டறிவதற்கான ஆய்வக வசதிகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் நோய்க்கான சிகிச்சை அளிப்பு தொடர்பாக தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையும் அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற தடுப்பூசி சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல பிப்ரவரி 2ஆம் திகதி கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் மறுநாள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனை அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன தெரிவித்தார். இதன்படி குறைந்த தரங்களுக்கு 24,000 ஆகவும் மற்ற பதவிகளுக்கு 24,000 முதல் 35,000 ஆகவும் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பளத்தை அதிகரிக்கும் போது தகுதி, அனுபவம் மற்றும் அவர் தற்போது செய்து வரும் பணி குறித்து பரிசீலிக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியில் 25 நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்களுக்கான சுற்றுலா விசா கட்டணத்தை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவையில் இந்த பிரேரணை விவாதிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் அலஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டவுடன் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 7 நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு சுற்றுலா விசா கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்ட முந்தைய கொள்கையை இந்த முயற்சி பின்பற்றுகின்றது. மேலும் 35 நாடுகளின் பிரஜைகள் இலவச விசா வசதியின் கீழ் இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.